என் அன்பான மேஷ ராசி சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். நீங்க வாழ்க்கையில ஓயாம உழைக்கிறீங்க, ராத்திரி பகல் பார்க்காம உங்க குடும்பத்துக்காக, உங்க கனவுகளுக்காக ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா, இவ்ளோ கஷ்டப்பட்டும் பண ரீதியான பிரச்சனைகள் உங்கள ஒரு பெரிய பாரம் மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கா? மனசுல நிம்மதியே இல்லையா? உங்க வலியும் வேதனையும் எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தனியே உட்கார்ந்து நீங்க அழுத நாட்கள் கூட இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்க சிந்தின ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பை நீங்க முழுசா அடையற நேரம் இப்ப வந்துருச்சு. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சில ரகசியங்களை வச்சிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய வளமாக்குறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள எத்தனை தடவை ஒரு முள் மாதிரி குத்தி இருக்கும். நான் எவ்வளோ நேர்மையா உழைக்கிறேனே, ஆனா எனக்கு ஏன் அதுக்கான பலன் முழுசா கிடைக்க மாட்டேங்குதுன்னு நீங்க நொந்து போன நாட்கள் நிறைய இருந்திருக்கலாம். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுடைய அத்தனை கண்ணீருக்கும் ஒரு விடை இருக்கு. இது வெறும் அதிர்ஷ்டத்தை பத்தின விஷயம் கிடையாது. இது பிரபஞ்சத்தோட சக்தியை உங்களுக்கு சாதகமா எப்படி திருப்புறதுங்கிற சூட்சமம். உங்க ராசியோட தனிப்பட்ட சக்தியை நீங்க சரியா புரிஞ்சுக்கும் போது உங்க முன்னாடி இருக்கிற தடைகள் எல்லாம் தானா விலகிடும். உங்க உழைப்புக்கு உண்மையான அங்கீகாரமும் செல்வமும் எப்படி உங்களை தேடி வரப்போகுதுன்னு நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லோரையும் நான் ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையும் ஒரு புதிய வெளிச்சத்தையும் கொடுக்கணும்னு நான் உறுதியா நம்புறேன். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நிறைய பயனுள்ள ஆன்மீக வழிகாட்டுதல்களை தொடர்ந்து உங்களுக்கு என்னால கொண்டு வந்து சேர்க்க முடியும். நம்மளோட இந்த ஆன்மீக பயணத்துல நீங்களும் எங்களோட இணைஞ்சிருங்க. பாருங்க, ஒவ்வொரு ராசிக்கும் பணத்தை இருக்கிறதுக்குன்னு இந்த பிரபஞ்சம் ஒரு தனி வழியை வச்சிருக்கு. அது ஒரு புதையலுக்கான வரைபடம் மாதிரி, ஒரு ரகசிய பாதை. அந்த பாதைய நாம சரியா கண்டுபிடிச்சு அதுல நடக்க ஆரம்பிச்சிட்டா போதும். செல்வம்ங்கிறது ஒரு ஆறு மாதிரி நம்ம வாழ்க்கையில பாய ஆரம்பிச்சிடும். மேஷ ராசிக்காரங்களான உங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஸ்பெஷலான அந்த ரகசிய பாதை எது, அதுல எப்படி நடக்கணும், அதுக்கான விதிகள் என்னென்ன, அதை பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எப்படி பல விட்டமின்கள் தேவையோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கை எந்த தங்குதடையும் இல்லாம சந்தோஷமா போறதுக்கு விட்டமின் எம், அதாவது மணி, பணங்கிற விட்டமின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த ஒண்ணு மட்டும் சரியா இருந்தா வாழ்க்கையில மத்த சவால்களை சந்திக்கிறது கூட ரொம்ப சுலபமாயிடும். அந்த முக்கியமான விட்டமினை உங்க வாழ்க்கையில தடையே இல்லாம எப்படி பெறுகிறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இது வெறும் பணத்தை பத்தினது மட்டும் இல்ல, அந்த பணத்தால வர்ற நிம்மதி, மரியாதை, உங்க கனவுகளை நீங்க நினைச்ச மாதிரி வாழ்ந்து பார்க்குற சுதந்திரம், இதையெல்லாம் பத்தினது. மேஷராசி ராசி சக்கரத்தோட முதல் ராசி. அது ஒரு நெருப்பு ராசி. உங்க ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான். வீரத்துக்கும் தைரியத்துக்கும் ஆற்றலுக்கும் அவர்தான் அதிபதி. உங்க அதிதேவதை தடைகளை எல்லாம் தகர்க்கிற முருகப்பெருமான். இதனாலேயே உங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு தெய்வீக சக்தி, ஒரு அக்னி எரிஞ்சிட்டே இருக்கும். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். ஆனா ஒரு விஷயம், அந்த நெருப்ப நம்ம சரியா கையாள கத்துக்கணும். அதை ஆக்கப்பூர்வமா எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம இப்ப ஆழமா பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு கோபமா வெளிவரும்போது அது உங்க சக்திய தேவையில்லாம சிதறடிச்சிடும். நல்ல நல்ல வாய்ப்புகளை கூட உங்ககிட்ட இருந்து தட்டி பறிச்சிடும். யோசிச்சு பாருங்களேன், நீங்க கோபப்படும் போது உங்க மொத்த சக்தியும் அந்த ஒரு நிமிஷத்துல வீணாயிடுது. அது ஒரு நல்ல பிசினஸ் டீலை கெடுத்துடலாம், ஒரு நல்ல நட்பை முறிச்சிடலாம். ஆனா அதே சக்திய நீங்க ஒரு தலைவனா, ஒரு ஆளுமையா வெளிப்படுத்தும் போது உங்க வார்த்தைக்கு ஒரு பவர் கிடைக்கும். மத்தவங்க உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால உங்க கோபத்தை கட்டுப்படுத்துறதை விட அதை ஒரு சரியான ஆளுமை பண்பா மாத்துறது தான் செல்வத்தை ஈர்க்கிறதுக்கான முதல் படி. சரி, அப்போ இந்த கோபத்தை குறைச்சு அந்த ஆளுமை பண்பை எப்படி வளர்க்கிறது? அதுக்கு நாம முதல்ல செலுத்த வேண்டிய இடம் நம்மள சுத்தி இருக்கிற நம்மளோட இடம்தான். நீங்க இருக்கிற வீடு, நீங்க வேலை செய்யற ரூம், இதெல்லாம் வெறும் செங்கல்லால கட்டின கட்டிடம் இல்ல. அது உங்க சக்தியை வடிவமைக்கிற கருவிகள். உங்க சூழல்ல சில சின்ன சின்ன தெய்வீக மாற்றங்களை செய்யறது மூலமா அந்த இடத்தோட அதிர்வலைகளை உங்களுக்கு சாதகமா மாத்தி பணத்தை ஈர்க்கிற ஒரு காந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்க முடியும். முதல்ல உங்க கோபத்தை கட்டுப்படுத்தி உங்க மனசை ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு சிவபெருமானோட படம் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஏன்னா யோக நிலையில இருக்கிற சிவன் பிரபஞ்சத்தோட மொத்த சக்தியையும் தனக்குள்ள அடக்கி ஒரு ஆழ்ந்த அமைதியில இருப்பார். அவரோட அந்த அமைதியான திருவுருவப் படம் உங்க அறையில இருக்கும்போது அது உங்க மனசுலயும் அந்த அமைதியை ஏற்படுத்தும். ஆனா சிவன் படத்தை வைக்கிறதுல சில முக்கியமான விதிகள் இருக்கு. பிறை நிலவோடு இருக்கிற சிவன் படத்தை வைக்க வேண்டாம். ஏன்னா பிறைங்கிறது ஒரு வளர்ற நிலை. அது உங்க மனசுல ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தலாம். அதுக்கு பதிலா முழு நிலவோட, அதாவது பௌர்ணமி நிலவோடு இருக்கிற சிவன் படத்தை வைங்க. முழு நிலவுங்கிறது ஒரு முழுமை, ஒரு பூரணத்துவம். அது உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான அமைதியையும் நிலையான சக்தியையும் கொடுக்கும். அப்படி ஒரு படம் கிடைக்கலன்னா நிலவே இல்லாத தியான கோலத்துல இருக்கிற சிவன் படமும் ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்து நீங்க வேலை செய்யற இடம். முடிஞ்ச வரைக்கும் உங்க ஆபீஸ் தரைதளத்துல இல்லாம முதல் மாடியில இருக்கிறது ரொம்ப நல்லது. அது வளர்ச்சியை குறிக்கும். ரெண்டாவது, நீங்க உட்காரும்போது ரூமோட வலது பக்க ஓரமா உங்க சேரை போட்டு உட்காருங்க. இது உங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் கொடுக்கும். மூணாவது, உங்களுக்கு வலது பக்கமா ஒரு ஜன்னல் இருந்தா இன்னும் விசேஷம். ஏன்னா அது வழியா பிரபஞ்சத்தோட நல்ல சக்திகள், குறிப்பா சூரிய சக்தி உங்களுக்கு தங்கு தடையில்லாம கிடைக்கும். மேஷ ராசிக்காரங்களான நீங்க பிறப்பிலேயே ஒரு தலைமை பண்பு கொண்டவங்க. நீங்க மத்தவங்களுக்கு கீழே வேலை செய்யறத விட மத்தவங்கள வழிநடத்துற இடத்துல இருக்க வேண்டியவங்க. சில சமயம் வாழ்க்கை சூழல்ல நாம யாருங்கிறதையும் நாம மறந்துடுறோம். இந்த தலைமை பண்பை உங்களுக்குள்ள இன்னும் அதிகமா உணர வைக்கிறதுக்கு சில சக்தி வாய்ந்த சின்னங்களை உங்க சூழல்ல நீங்க வச்சுக்கணும். இந்த சின்னங்கள் உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த தலைவனை தட்டி எழுப்பும். இந்த ஒரு வரிய உங்க மனசுல மந்திர மாதிரி ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க உங்களை எப்படி உணர்றீங்களோ அப்படிதான் இந்த உலகமும் உங்களை நடத்தும். நீங்க ஒரு தலைவன், நீங்க ஒரு ராஜா. இந்த உணர்வை உங்களை சுத்தி இருக்கிற பொருட்கள் மூலமா நீங்க ஒவ்வொரு நாளும் உணர ஆரம்பிக்கணும். உங்க சூழல் உங்களை ஒரு தலைவனா உணர வைக்கும்போது இந்த பிரபஞ்சமும் உங்களை அப்படிதான் பார்க்கும். சரியான வாய்ப்புகள் சரியான நேரத்துல உங்களை தேடி வரும். உங்க டேபிள் மேல அதிகாரத்தை குறிக்கிற ஒரு சின்ன செங்கோல் மாதிரி ஒரு பொருளை வைங்க. அது உங்க வார்த்தைக்கு சக்தியை கொடுக்கும். நிர்வாகத் திறனை குறிக்கிற நம்ம அரசாங்கத்தோட சின்னமான அந்த 4 சிங்கங்கள் இருக்கிற ஸ்தூபியை வைங்க. அது உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்கிற திறனை கொடுக்கும். ஒரு தளபதி தன் படைக்கு முன்னாடி நின்னு வீரமா வழி நடத்துற மாதிரி ஒரு படம் உங்களுக்குள்ள இருக்கிற தலைமை பண்பை ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தும். கடைசியா, வேகத்துக்கும் வெற்றிக்கும் அடையாளமான முன்னாடி பாய்ஞ்சு போற ஒரு குதிரையோட சிலை, அது உங்க வளர்ச்சியை வேகப்படுத்தும். இப்போ நீங்க உட்கார சார், அது சும்மா சாதாரணமா இருக்கக்கூடாது. நீங்க அதுல உட்காரும்போது ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ற ராஜா மாதிரி உணரணும். ஒரு தர்பார்ல உட்கார்ந்திருக்கிற மாதிரியான ஒரு கம்பீரமான உணர்வை அந்த சேர் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணர்வு தான் பணத்தையும் மரியாதையும் உங்க பக்கம் ஈர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த காந்தம். சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் ராஜா. அதே மாதிரி தான் நீங்களும். வளர்ச்சிக்கு ஆதாரம் சூரியன். அதனால உங்க ரூம்குள்ள இயற்கையான சூரிய வெளிச்சம் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்க சக்தியை பல மடங்கு அதிகமாக்கி மனசுல இருக்கிற சோர்வை நீக்கிடும். ஒருவேளை சூரிய வெளிச்சம் வர வாய்ப்பில்லைன்னா கவலை வேண்டாம். நல்ல பிரகாசமான பகல் வெளிச்சம் மாதிரி இருக்கிற வெள்ளை நிற லைட்டுகளை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம உங்க நெருப்பு ராசிக்கு ஏத்த மாதிரி சூரியன் வடிவத்திலேயோ அல்லது நெருப்புச் சுடர்கள் மாதிரியோ இருக்கிற அலங்கார பொருட்களை உங்க அறையில வைங்க. அது உங்க வளர்ச்சியை தூண்டிக்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் நம்மள சுத்தி இருக்கிற இடத்துல செய்ய வேண்டிய மாற்றங்களை பார்த்தோம். இப்போ நாம பார்க்க போறது ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய வேண்டிய சில எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த விதிகள். இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் பணவரவை ஒரு நீரோட்டம் மாதிரி சீராகவும் தங்கு தடை இல்லாமலும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். இந்த 5 விஷயங்களையும் தினமும் ஒரு விரதம் மாதிரி கடைபிடிங்க. 1. உங்க பணப்பெட்டியில ஒரு சின்ன மஞ்சள் துணியில கொஞ்சம் கோதுமைய கட்டி வைங்க. 2. வேலை செய்யும்போது கிழக்கு திசைய பார்த்து உட்காருங்க. 3. முடிஞ்ச வரைக்கும் சிவப்பு நிறத்துல ட்ரெஸ் போடுங்க. 4. முக்கியமான மீட்டிங் ஏதாவது இருந்தா அத சரியா மதியம் 1 மணிக்கு ஆரம்பிங்க. அந்த நேரத்துல சூரியனோட சக்தி உச்சத்துல இருக்கும். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். 5வது, ஒவ்வொரு நாள் காலையிலயும் சூரியனை பார்த்து ஓம் சூரிய தேவாய நமஹான்னு 11 முறை சொல்லி உங்க நாளை தொடங்குங்க. உங்க நாள் பிரகாசமா அமையும். பணப்பெட்டியில ஏன் கோதுமையை வைக்க சொல்றேன்னு தெரியுமா? செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு பல வடிவங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் தானியலட்சுமி. கோதுமைங்கிறது தானியலட்சுமியோட நேரடி அம்சம். எங்க தானியம் நிறைஞ்சிருக்கோ அங்கே மகாலட்சுமி தானா வந்து வாசம் செய்வா. உங்க பணப்பெட்டியில கோதுமை வைக்கிறது மூலமா நீங்க மகாலட்சுமியை நேரடியா உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. என் வாழ்க்கையில வளம் எப்பவும் நிறைஞ்சிருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறீங்க. இது கூடவே இன்னும் சில பொருட்களும் உங்க பண வரவை அதிகப்படுத்தும். உங்க ரூம்ல ஒரு சின்ன போன்சாய் ஆலமரம் வைக்கலாம். முள் இருக்கிற குரோட்டன்ஸ் செடிகள் கூட உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். பெரிய பாறைகள் மேல தண்ணி வழிஞ்சு ஓடுற மாதிரி ஒரு படம் எவ்வளோ பெரிய தடை வந்தாலும் அதை தாண்டி பணம் உங்ககிட்ட வந்து சேரும்னு குறிக்கும். அதுபோல ஒரு தராசு அல்லது மணல் கடிகாரம் வைக்கும்போது அது சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்க உங்களை தூண்டும். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். சிவப்பு நிறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ராசியான நிறம். அது உங்க ராசி அதிபதியான செவ்வாயோட நிறம். அது சக்தியோட நிறம், வெற்றியோட நிறம், அதிகாரத்தோட நிறம். உங்க ரூம்ல ஒரு சுவத்துக்காவது சிவப்பு நிறத்துல பெயிண்ட் அடிக்கலாம். இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ற லைட்டோட ஷேடு சிவப்பு நிறத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த சிவப்பு நிறம் பணத்தை உங்க பக்கம் ஈர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த காந்த மாதிரி வேலை செய்யும். ஏன் அன்பான மேஷராசி சொந்தங்களே, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் வெறும் குறிப்புகள் கிடையாது. இது உங்க விதிய நீங்களே உங்க கைகளால மாத்தி எழுத போறதுக்கான பிரபஞ்ச ரகசியங்கள். இனிமே ஏன் தலைவிதி இவ்ளோதான்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். செல்வம் உங்களை விட்டு விலகி போகாது. அதுக்கு பதிலா நீங்க இருக்கிற இடத்தை நோக்கி அதுவே உங்களை தேடி வரும்.
இந்த உண்மைய உங்க மனசுல எப்பவும் ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்கள சுத்தி இருக்கிற சூழல் தான் உங்க செல்வத்தை தீர்மானிக்குது. இன்னைக்கு நம்ம பேசின இந்த சின்ன சின்ன மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய ஆரம்பிக்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறத நீங்களே கண்ணால பாப்பீங்க. செல்வம், வெற்றி, மரியாதை, நிம்மதி எல்லாமே உங்களை தேடி வரும். இந்த எளிய ஆனா சக்தி வாய்ந்த வழிகாட்டுதல்கள் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையையும் அளவில்லாத பாசிட்டிவ் எனர்ஜியையும் குறைவே இல்லாத செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும்னு நான் மனசார வாழ்த்துறேன். உங்க கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீங்க ஒரு நிறைவான, வளமான, சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் என்னோட ஒரே பிரார்த்தனை. இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலோட எப்பவும் இணைஞ்சிருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது உங்க நண்பர்கள்ல இல்ல உறவினர்கள்ல இருக்கிற மேஷ ராசிக்காரங்களுக்கு உதவும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க அனுபவங்களையும் கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக வழிகாட்டுதலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நம்பிக்கையோட இருங்க, தைரியமா இருங்க. உங்க நெருப்பின் சக்தியை ஆக்கத்துக்கு பயன்படுத்துங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நன்றி, வணக்கம்.